கடவுள்கிட்டயோ யூனிவர்ஸ் கிட்டயோ நான் பெருசா எதுவும் கேட்கலங்க. எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுன்னு கூட நான் கேட்கல. ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஸ்ட்ரென்த் கொடுன்னு தான் நான் கேட்கிறேன். ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த பலத்தை கொடு, மனசுலயும் உடல்லயும் அதை தாங்குற சக்தியை கொடுன்னு மட்டும் தான் நான் கேட்கிறேன். ப்ராப்ளம கூட சால்வ் பண்ணி கொடுன்னு நான் கேட்கல. உங்களுக்கு புரியுதா? வெறும் ப்ராப்ளம தாங்குற சக்தியை கொடு அப்படின்னு மட்டும் தான் கேட்கிறேன். ப்ராப்ளம கூட சால்வ் பண்ணி கொடுன்னு நான் கேட்கல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்ளோ பிரச்சனைகளை தர, நான் பயங்கரமா உடஞ்சு போற அளவுக்கு ஏன் என் லைஃப்ல மட்டும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. கதை போமா, நீங்க கடவுள் கிட்ட எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுன்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரென்த் மேஜிக்கலா பில்ட் ஆயிடுமா? ஆகாது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு பாடியை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணாதானே பாடி ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்போ மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துதானே ஆகணும். இப்ப நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும், இமோஷனலி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீங்க ப்ரே பண்ற அந்த கடவுளோ யூனிவர்ஸோ உங்களுக்கு கொடுக்க போறது அந்த அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸையும் சேலஞ்சஸையும் தான். அப்பதான் நீங்க அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது, அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம மென்டல் ஸ்ட்ரென்த்தும் பில்ட் ஆகும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும்? நீங்க உங்க லைஃப்ல வர ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்தை தான் கடவுள் கிட்டயும் இந்த யூனிவர்ஸ் கிட்டயும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ப்ராப்ளம்ஸ் தானே கொடுப்பாங்க. டு ஃபேஸ் தட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கெயின் த ஸ்ட்ரென்த் அவுட் ஆஃப் இட். நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா, நான் மொத்தமா உடஞ்சு போற அளவுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு.